பட் பாலா சார் பற்றி தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? இது வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நான் சொல்ல போகிறேன். பார்ப்பாரு, யாராவது ஒருத்தர் என்ன கேரக்டர்னு பார்ப்பாரு, டக்குன்னு பக்கத்தில் உட்காந்து தோலில் கை போட்டு பேசுவார். அவங்க மிரண்டுருவாங்க. நம்மக்கிட்ட காசை போட்டு போயிட்டே இருப்பாங்க, இவர் பக்கத்தில் உட்கார தோலில் கை போட்டு பேசுகிறாரு அப்படி பேசக்கூடிய ஒரு பாலா. இப்படியே கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அவர் பர்டிகுலராக அவரை பார்க்கறது, பேசுறது, காசு கொடுத்துட்டு போவார். சார் நான் கோயிலுக்குள்ளெல்லாம் ஆனது, நீ வா, நீ யார் இப்போ, நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன் உன்னை. சன்னிதான வாசல் நிறுத்தி சாமி கும்பிட வைக்கிறார். இங்கே இருக்கிற எல்லா பேரும் பார்த்தோன்னா ஷாக்காகிறாங்க. இப்போ வந்து அந்த தலையில் பரிவட்டம் ஒன்று கட்டுவாங்க, மரியாதை செய்யறது. பாலாவை கட்ட வர்றாங்க. ஒரு நிமிஷம் நிலையது, இவரு கட்டுங்கன்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கோயில் வாசல் வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துடலாம் அவருக்கு. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்றைக்கி நம்மளோட ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இணையிறார் கான்வர்சேஷனில். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார். எனக்கு ஒரு கேள்வி சார். என்னென்னா, எல்லாருமே இயக்குனர் பாலா சார் அவர்களை வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. பட் இப்போ எல்லாருமே வந்து என்ன சூழல்னா, அங்கங்கே வந்து அவரை பற்றின நிறையா காசிப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அவர் ரொம்ப ஒரு ஸ்டிஃபான பர்சன், ரஃபான பர்சன், அவர் வந்து இப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருக்காங்க. நான் அவரையுமே கான்வர்சேஷனில் டூ லேட், இது வந்து நான் ரொம்ப லேட்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன், இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் அதுக்கு பின்னாடி பார்க்க போகணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பாலா சார் பற்றி தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, பாலா வந்து நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சில டைரக்டர்ஸ் தனக்குன்னு ஒரு ரூட் போட்டு போயிட்டுருப்பாங்க, அதுலேருந்து மாற மாட்டாங்க. அது நடிகரை சிரமப்படுத்துகிறாங்க பண்ணுறாங்கன்னா அவருடைய ரிசல்ட் அவுட்புட் நல்லா வருது பார்த்தீங்க இல்லையா? ஸோ ஒரு பிதாமரில் விக்ரம் எவ்வளோ ரசித்தாங்க, அவனிவனில் வந்து விஷாலை ரசித்தாங்க. பட் சிரமம் தான், ஒரு நடிகர் எதோ வேணாலும் சிரமப்படணும், அவுட்புட் வரும்போது அது கொண்டாடப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பாலா அதில் வந்து நல்லா வர்றதுக்கு தான் அவர் வந்து அவ்வளோ தூரம் பண்ணுறார். பாலா பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இது வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நான் சொல்ல போகிறது அதை. ஸோ அவர் வந்து கோயிலுக்கு எப்போவுமே நிறையா கோயிலுக்கு போவார். அப்படி போன ஒரு கோயில் வந்து நம்ம ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு அவர் போகும்போதெல்லாம் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறாரு இல்லையா, அந்த இருக்கிறவங்கெல்லாம் பேசுவார். பேசிவிட்டு யாரும் செய்யாத சில விஷயங்களை அவர் பண்ணுவார். இப்போது தர்மம் கேட்குறதுக்கு வாசலில் உட்காந்துட்டு இருப்பாங்க நிறையா பேர், ஒரு 10 பேர் 20 உட்காந்துருப்பாங்க. சில பேர் நம்மலாம் போனோம்னா 10 ரூபா 20 ரூபாய் போட்டு நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிடுவோம். பாலா அப்படி செய்ய மாட்டார். பார்ப்பார், யாராவது ஒருத்தர் என்ன கேரக்டர்னு பார்ப்பாரு, டக்குன்னு பக்கத்தில் உட்காந்து தோலில் கை போட்டு பேசுவார். அவங்க மிரண்டுருவாங்க. நம்மக்கிட்ட காசை போட்டு போயிட்டே இருப்பாங்க, இவர் பக்கத்தில் உட்கார தோலில் கை போட்டு பேசுகிறாரு அப்படி பேசக்கூடிய ஒரு பாலா. அவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய ஒரு பாலா. அது பெரிய மனசு இல்லையா, அந்த மனசு வர்றதுக்கு பண்ணுவார். அப்படி வந்து ராமேஸ்வரம் கோயிலில் வந்து அந்த தர்மம் கேட்டு உட்காந்துரு ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி இவர் பக்கத்தில் போய் உட்காந்து பேசி, எப்படி பண்ணுறீங்க, எத்தனை இருக்கீங்க, என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு போகும்போது 100 200ன்னு டக்குன்னு கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். ரெண்டாவது இவர் பாக்கெட்டில் சிகரெட்லாம் எடுத்து கொடுப்பார், 2 பேரும் சிகரெட் அடிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆகிப்போச்சு அந்த நட்பு அவங்களுக்கு. இப்படியே கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அவர் பர்டிகுலராக அவரை பார்க்குறது, பேசுறது, காசு கொடுத்துட்டு போவார். இப்படியே இது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸோட பாலா போகும்போது அவங்கள்ட்ட சொல்லி, நான் பேசுவோம் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த புது ட்ரெஸ்ஸை கொடுத்துரு, நாளைக்கு காலைல குளிச்சுட்டு விபூதிலாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டுவாங்க. இவங்களுக்கே ஷாக்கு, எதுக்கு பாலா அப்படின்னு கேட்குறாங்க. நீ செய்ய போ அப்படின்ட்டாங்க. சரி, ஏதோ விஷயம் பாலா சொல்கிறான்ட்டு அவங்கள்ட்ட பேசணுன்னா அவர் மிரள்றாரு. ஏன் நான் வாசலில் உட்காந்து ரம்மி கேட்டுருக்கிறேன், நான் எனக்கு போய் புது ட்ரெஸ்ஸு கொடுத்து பாலா சார் சொல்கிறான்னா எதுக்கு, நான் முடியாது, எனக்கு தெரியலையான்றார். சொல்லிட்டாருப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ நாளைக்கு குளிச்சுட்டு நல்லா நீட்டாக தலை சீவி விபூதியை பிடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையிலே அவர் அதே மாதிரியே வரும். பார்த்தோம்னா அவருடைய கலர் டோனே வேறு மாதிரி இருக்குது. அவரை பார்த்தா அங்கே உட்காந்து கேட்குறதுக்கும் இப்படி போனது டோட்டல் வித்தியாசம். சினிமாவில் தான் இது நடக்கும். ஒரு சீனில் ஒரு நைட்டில் ஒரு டேயில் அப்படி இருப்பான், நைட்டில் பெரிய ஆள் ஏறுவாங்க. சினிமா இது நிஜத்திலே பாலா பண்ணவர். ஸோ அப்படி பார்க்கும்போது பாலாவே ஷாக்கி, நடக்கல இவ்வளோ சூப்பராக இருக்கடா நீ அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு கோயிலுக்குள்ளே கூப்பிட்றாரு. அவன் ஒரு நிமிஷம் கோயிலுக்குள்ளே வரும், மிரள்றா அப்படி. சார் நான் கோயிலுக்குள்ளெல்லாம் வேணாது, நீ வா, நீ யார் இப்போ, நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன் உன்னை. அவனு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான், ராமேஸ்வரம் உள்ளுக்குள்ளே கோயிலில் கூப்பிட்டு போகிறாரு. அவன் பயந்து வர்றா அப்படி. பேசாமல் நீ வான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் சன்னிதான வாசல் நிற்க வச்சு சாமி கும்பிட வைக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா பேரும் பார்த்தோன்னா ஷாக்காகிறாங்க. வாசலில் உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிற இப்படி அப்படிங்கும்போது பாலாவை கேட்கும்போது சாமி கும்பிடுவார். அந்த தீபாரதனை காமிங்க, அவருக்கு தீபாரதனை வருது, எல்லாத்தையும் காமிக்கும் போது அவருக்கும் வருது. தொட்டு கும்பிட்ற விபூதி எடுத்து வைக்கிறாங்க.
இதெல்லாம் போகுது. ஸோ கோயிலில் வந்து பாலாவுக்கு ஒரு மரியாதை எப்போவுமே பண்ணுவாங்க. அப்படி ஒரு மரியாதையை வந்து இந்த நேரத்தில் கூட்டி போயிருக்காரு இல்லைங்களா, அப்போ வந்து அந்த தலையில் பரிவட்டம் ஒன்று கட்டுவாங்க மரியாதை செய்கிறதுக்கு. பாலாவை கட்ட வர்றாங்க. ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி இவர் கட்டுங்கன்ற அப்படி யாருன்னு பார்த்தா அந்த கோயில் வாசலேருந்து உள்ளே கூட்டு வந்துடல அவருக்கு. அவங்க வந்து ஒரு நிமிஷம் சார் இது இப்படி உங்களுக்கு கட்டுங்க, நீங்கள் உங்களுக்கு நான் தானே சொல்கிறேன் அப்படின்றார். தவிர்க்க முடியல அவங்களால. ஏன்னா அவரும் வந்து மக்களோட மக்களாக தானே இருக்கார். வெளியில் உட்காந்து அது வேறு ஆயிடுமா, எல்லாம் சமம் அப்படிங்கிறது வரும்போது பாலாவுக்கு கட்ட வேண்டிய அந்த மரியாதையை வந்து அவங்க அங்கே உட்காந்து தர்மம் கேட்டவர் உள்ளே வந்தவருக்கு வந்து அவங்க மரியாதை செய்கிறாங்க, கட்டி விட்றாங்க. அவர் கண்ணிலலாம் கண் கலங்கி அழுது, சார் வாழ்க்கையில் இது எப்படி சார் நடக்காத ஒரு விஷயம், கனவு கூட என்னால் காண முடியாது, இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை செஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா பாலா காலில் உள்ளாத குறையா பண்ணும்போது பாலா தட்டி கொடுத்துக்கி நீ இல்லைங்க வாயா, ஏன் அதுக்கு போய் அலற நீ வாயா அப்படின்னு சொல்லி பாலா அது கேஷுவலாக எடுத்துகிட்டு தோளில் தட்டி கொடுத்து ஒரு கோயிலை அளவு ரவுண்ட் பண்ணி வெளில கூட்டு வந்து கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் கொடுத்து நீ இரு, நீ அது நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, அது ஒரு விஷயம், இப்படி எனக்கு ஏதோ தோணுச்சு எனக்கு அப்படின்ட்டார். இது நம்ம ஐயா சொன்னது மாதிரி எல்லாம் சமம், கோயிலுக்குள்ள எல்லா பேரும் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவ கொள்கையை சொன்னார் பார்த்தீங்களா, அதை பாலா செஞ்சார். வேறு யாராவது செஞ்சுருக்காங்களான்னு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பாலாவுடைய நிறைய விஷயங்களில் இந்த ஒரு அரிய விஷயத்தையும் நம்ம சொல்லணுன்ற ஐயான்னு சொன்னது பெரியாரை சொல்கிறீங்களா? ஐயானாலே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்களும் பாலாவில் முடியுங்கிறதுக்கு இவட்ட சொல்ல வந்தேன். நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து நடிகர் விஜய் வந்து இது வந்து அரசியல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த மீன் கதை மாதிரியே இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. என்னதான் பேசினார் சார் அதை பற்றி? அவர் எப்போவுமே இந்த குழப்பங்களை கிரியேட் பண்ணுறதுல வந்து பார்த்திபன் நடிச்சுக்கு வந்து ஆளே கிடையாது. ஒரு புதுமையாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவார், அது வேறு ரூட்டில் போய் முடியும். அவர் அன்னையிலேருந்து அப்படி தான். என்றைக்கு புதிய பாதை 90s பண்ணாரோ அதுலேருந்து இன்ன வரைக்குமே இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் ஆனால் சரி, ஒரு தீபாவளி ஆனால் சரி, புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அப்படியே குழப்பத்தை க்ரியேட் பண்ணிட்டு போவார். இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசிட்டு இந்த ட்ரெண்டிங்கில் அந்த பார்த்திபன் நானும் இருக்கேன்டா, எல்லா பேரும் இருக்கீங்களா நானும் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. இப்போட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தால் ஒரு ஸ்வீட் ஒன்று. நீங்கள் இந்த ஜாங்கிரி ஜிலேபிலாம் நீங்கள் எவ்வளோ சைஸ் பார்த்துருப்பீங்க, மிஞ்சி போனால் உள்ளங்கை சைஸ், அவ்வளோதான். அவர் ஒரு அடிக்கு ஒரு ஃபுல் ஜாங்கிரி ஒரு பீஸ் ரோல் பண்ணி அதை நல்லா பேக் பண்ணி எல்லாருக்கும் ஸ்வீட் ப்ரெசென்ட் பண்ணார். இது புது இந்த அதாவது ஒரு அடி சர்க்கிளுக்கு ஜாங்கிரி யாராவது பார்த்துருக்க மாட்டா. ஸோ அவர் பண்ணார். இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவார். அப்படி தான் இன்றைக்கி அவர் பேசுகிறதும். ஸோ சொல்ல போனோம்னா வடிவில் ஒரு நிறைய படங்கள் காமெடி பண்ணது மாதிரி வரும் ஆனால் வராதுன்றது மாதிரி அவருடைய டாக்கு போகுது அது. ஸோ அவர் எப்போயுமே அப்படி தான் ட்ரெண்டிங்கில் இருக்கணும், எதையாவது ஒன்று பேசணும், குழப்பங்கள் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மேட்லே பண்ணுறவர். அதை ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதே இல்லை, இந்த காலங்கள் விட்டு போயிட்டே இருக்கலாம் பார்த்திபன் மேட்டர். அதில் வந்து குறிப்பாக என்ன அவர் பேசினதில் எடுத்துக்கணும் அப்படின்னா, நடிகர் விஜய் சார் அவர்கள் வந்து அடுத்த அரசியலுக்கு வந்து போகணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், அடுத்த சூப்பர் ஸ்டார்னு வேற ஒரு பதிவை சொன்னார். ராஜாங்கமே அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கடைசியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சது எதிர்பார்க்காத ஒன்று தான் அது. அந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த சூப்பர் ஸ்டார், அப்போ அவர் மனதில் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் அப்படின்னு அவர் நினச்சி வச்சுருந்தாரா, இல்லை அவரோட இது என்னவாக இருந்தது? விஜயே நினைக்கலைங்க அது முதல்ல. இப்படி வர்றவங்களாம் கொளுத்தி போட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா விஜய் ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? ஏற்கனவே ஒரு மேட்டர் சரத்குமார் கொளுத்தி போட்டு அது பெரிய இஷ்யூ ஆகி, ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு ஃபேனும் விஜய் ஃபேனும் பயங்கரமாக மோதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கி போனார். அதுக்கப்புறமேல அப்படியே கொஞ்சம் அமைங்கி விஜயை ஒரு ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார், அது தலைவர் ரஜினி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். முடிஞ்சு போன விஷயத்தை வந்து திரும்பி ஒரு நோன்றார். நம்ம புதையல் தங்க புதையல் இருக்கிற மாதிரி இவர் திரும்பி விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் வந்து அரசியல் இறங்கிட்டார். இனிமேல் சினிமாங்கிறது வந்து அவருக்கு வந்து ரெண்டாவது பட்சம் தான். இப்போ ஒரு மனிதன் ஒரு எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலுக்கு வந்து விஜய் இந்த ஷார்ட் பீரியட்லேயே ஒரு லெவலுக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறார். ஒரு மனிதன் எப்பயுமே ஒரு அச்சீவ்மெண்ட் போனால் அடுத்த ஸ்டெப் ஏறி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இது, விஜயோடைய ஆசை அது. ஸோ யார் வேணாலும் வரலாம், எந்த கட்சியும் எடுத்துட்டிங்கன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்கிற கருத்து தான் சொல்கிறாங்க. இப்போது சிஎம் சரி, டெப்டி சிஎம் சரி, அந்த கருத்து தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் வர்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான், அது யாரும் தடுக்க போகிறதில்ல. ஸோ இவர் வந்து வரலாம் இல்லை வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்பறது வந்து தேவையே இல்லை. பார்த்திபன் சொல்ல வேண்டிய அவசியமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. ஸோ சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குகிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக விஜய் இருக்கார். அந்த 200 கோடி நான் விட்டுட்டு தான் வர்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்
அந்த மீட்டிங்கில் மாநாட்டில் சொல்லிட்டார் அதை. ஸோ பணம் எனக்கு பெருசு இல்லை, ஸோ வேணுங்கிற அளவுக்கு எனக்கு இருக்குது, மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவர் வந்து வர்றாரு. அதை ஸோ வரவேற்க விஷயந்தான். மக்களுடைய பார்வையும் தீர்ப்பும் எப்படி இருக்குது யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அந்த டே, அதாவது 7 மணிக்கு ஓட்டு போடும்போது 7 மணி வரைக்கும் இந்த பார்ட்டி தான் நடிச்சிட்டு இருக்கிறவங்க 7:05 போது மாற்றி போட்டு வந்துடுவாங்க. இது மக்களுடைய மனநிலை. அந்த நேரத்துக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு யார் வருவா யார் போவாங்கிற ஜட்ஜ்மெண்ட் யாருமே பண்ணவே முடியாது. ஸோ அதனால் விஜய் வரட்டும், வந்து மக்களுக்கு அவர் சேவை செய்யட்டும், பணியாற்றட்டும். ஸோ மக்களை வந்து அவர் களத்தில் போய் சந்திக்கணும். என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். மாநாடு போட்டாங்க, அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு இப்போ தான் பரந்தூர் போனார், அடுத்து வேங்கவயல் போகிறாரு. ஸோ அவர் எடுத்துக்கிட்ட 2 விஷயமே கரண்ட்டான ஒரு பெரிய விஷயம் எடுத்திருக்காரு. பரந்தூரோட இப்போ வேங்கவயல் போகிறது வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. இப்போ அதில் போய் உள்ளே பூந்து ஏதாவது பேசிட்டு ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணிட்டு வந்தார்னா மக்கள் மனசில் வந்து உட்காரதுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ரசிகர்கள் மட்டும்தான் அவரோட அந்த சர்க்கிளில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் உள்ளே வரணும், மக்கள் மனசில் விஜய் போய் உட்காரணும். ஸோ ஒரு நடிகரை தாண்டி இவர் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அதுக்கு இவர் என்ன பண்ணணும் விஜய் சார் அப்படின்னா, ஸோ கேரவனில் நின்று பேசக்கூடாது, கேரவில் இருக்கக்கூடாது. ஸோ இறங்கிடணும், ரோட்டில் இறங்கி நடக்கணும், மக்களை எம்ஜிஆர் மாதிரி கட்டி பிடிக்கணும், கை கொடுக்கணும், தோல் மேலே தோல் போட்டு போகணும். ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்களே சார். இருக்கட்டும், அதனால் எனக்கு எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு ஃபேன்ஸாமா. ஸோ அவரே களத்தில் இறங்கலையா? ஸோ பார்ட்டியை பார்த்தா கட்டி பிடிப்பார், வயசானவங்களை பார்த்தா கட்டி பிடிப்பார், போட்டு சட்டையை போடுவார், ஸோ துண்டை கொடுப்பார். ஸோ மக்கள் பணி அதுதான். அவர் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க, அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஃபேன்ஸே அவங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் கொடுப்பாங்களே தவிர மக்கள்கிட்ட சந்திக்கணும், மக்களை போய் பார்க்கணும். ஸோ ஆரம்பிச்சிருக்கார். ஸோ அவருடைய பயணம் வெற்றிகரமாக தான் போய்கிட்டு இருக்கு. நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லலாம், யார் வேணாலும் வரலாம். தமிழகத்தில் இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணுங்கிறது. திறமையானவர்கள், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் மக்கள் வந்து அந்த சேரில் உட்கார வைப்பாங்க. சூப்பர் சார். அடுத்ததாக வந்து தொடர்ந்து இந்த ராஜாங்கத்தை பற்றியே தான் அடுத்தடுத்து வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் அஜித் குமாரோடைய அந்த பிளேஸ், இப்போ விஜய் இருந்த பிளேஸ் வந்து காலியாக இருக்குது, அஜித் குமார் தான் லீட் பண்ண போகிறாரு, அதுக்கு இணையாக யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. குட் பேட் அக்லியில் வந்துட்டு அவருடைய சம்பளம் 200 கோடி அப்படின்னு வந்து பேசு பொருளாக வந்து இன்றைக்கி ஆயிருக்கு. அது உண்மைதானா? கிட்டத்தட்ட நெருங்கியிருக்கார். 200 கோடி வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நெருங்கிட்டார். அடுத்த படத்துக்கு 200 கோடிங்கிறது கன்ஃபார்ம் தான், அது ஒன்றும் மாற்றம் ஒன்றும் இல்லை. விடாமுயற்சியும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. குட் பேட் அகிலி வந்து வேற ஜோனர், நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஜித் அதில் பார்க்கலாம். அப்படியா? ஸோ விடாமுயற்சின்றது ஒரு ஸ்டைல், அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி அவர் வர்றாரு. குட் பேட் அகிலி நீங்கள் அப்படியே திருப்பி போட்டது மாதிரி இருக்கும், பயங்கர ஃபன்னு காமெடி. ஸோ ஒரு ஸ்டைலிஷு, ஒரு கேங்ஸ்டர். இது வரைக்கும் பார்க்காத அஜித்தை வந்து குட் பேட் அகிலில் பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வேற ஒரு கோணத்தில் காமிச்சிருக்காரு. ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் தான் அது. விடாமுயற்சி ஒரு ட்ரீட்னா அதை விட 100 மடங்கு ட்ரீட் இருக்கும் குட் பேட் அகிலி இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? எஸ் டெஃபினெட்லி. கலரே வேறு அது. அஜித்துடைய மேனரிசம் ஸ்டைல்லாம் டோட்டலே கலர் வேறு அது. உங்களுக்கு மங்காத்தா ஸ்டைலில் மங்காத்தாவோட 10 மங்காத்தான்னு வச்சுக்கலாம் நீ குட் பேட் அகிலி. அஜித்தை ரொம்ப லைக் பண்ணு. ஆக்சுவலாக அதனால தான் உங்களுக்கு முன்னாடி ரிலீஸ், ஆக்சுவலாக பொங்கலுக்கே அது ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் நமக்கு அது. ஸோ வேண்டாம், விடாமுயற்சியை விட்டுருவோம், ரொம்ப லாங் டைமாக இருக்குன்ட்டு தான் அவர் கொஞ்சம் அப்படியே தள்ளி ஸோ அதை மே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிருக்கேன். குட் பேட் அகிலி வந்து பவர்ஃபுல் ஒரு மாஸ் அஜித்தை பார்க்கலாம் நீ. ஓகே. ஸோ சம்பளம் 200 கோடிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். பட் அடுத்த படத்துக்கு அவர் கண்டிப்பாக 200 crores வாய்ப்புகள் வந்து அது இந்த வருஷம் அவர் எந்த படம் பண்ணலை. ஸோ இந்த 2 படத்தோட முடிச்சிட்டாரு. அவர் அக்டோபர் வரைக்கும் கார்ச்சேஸ் சார் அதுலேயே வந்து கரெக்டான அளவுக்குள்ள வாங்கியிருப்பாரே. அதாவது சம்பளங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. இப்போ நீங்கள் அந்த கார்ச்சேஸில் போகும்போது கூட ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ விடாமுயற்சியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்கா, ஒரு நாள் ஒர்க் இந்த க்ளோஸை பார்க்குறது, திரும்புகிற ஷார்ட்லாம் சிலது எடிட் பண்ணி முடிச்ச மாதிரி பேட்ச் ஒர்க் இருக்கும், அது ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். ஃபினிஷ் ஆகிடுச்சு. குட் பேட் அகிலையும் கூப்பிட்டு ஆதியை கூப்பிட்டு சொல்லிட்டார், ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்கா, ஒரு நாள் 2 நாள் க்ளோஸ்அப்பு அப்படியே வைப்பீங்க வைப்பீங்களே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் முடிஞ்சு சார். ஓகே, எதுக்கு சார் திடீர்னு கேட்குறீங்க? இல்லை 2 நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பேட்ச் ஒர்க் இல்லைன்னா நான் கார் சேஸ் போகிறேன். ஸோ கார் ரேஸில் வந்து எனக்கு எது வேணால் நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஸோ நம்பர் 1 ஸ்டாராக இருக்கிற அஜித் 10,000 கோடிக்கு அதிபதி தன் உயிரையும் பணைய வச்சு ஒரு விஷயத்தில் இறங்குறார். அந்த கார் ரேஸில் வந்து நான் வந்து ஹை லெவலில் ஸ்பீடில் தான் போக முடியும். இந்த ஆக்சிலேட்டர் நீங்கள் ஒரு லிமிட்டில் தான் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியும். இங்கே நம்ம இங்கே டிராஃபிக்கில் அங்கே 100% ப்ரெஷர் கொடுக்கணும், அப்போ தான் நீங்கள் ஸ்பீடில் போக முடியும். ஸோ அப்படி போகும்போது எது வேணாலும் நடக்கலாம், என்னால் யாருக்கும் பாதிப்பறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த மனசு யாருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ரெண்டாவது நம்ம இந்திய ஆர்டிஸ்ட்லேயே அஜித் மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த கார் ரேஸோ ஸ்போர்ட்ஸ்லேயே கிடையாது. ஸோ அதை தன்னுடைய அதாவது அவரோட ஆம்பிஷன் ஸ்போர்ட்ஸில் இந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணணுங்கிறத அது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரு. வந்து இப்போ 3rd பிளேஸ் வாங்கிட்டான்னு வச்சிங்களேன். அவர் கேப்டன்ஷிப்பில் அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து அவர் இந்த கார் ரேஸு இந்த இதிலெல்லாம் வந்து அவர் வந்து அவருடைய லெவலே வேறு. ரெண்டாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ விஜயுடைய சீட் அஜித் சீட் அப்படின்னு இல்லை, விஜய்க்குன்னு ஒரு சீட் தனி, அஜித்தோட சீட் தனி. 2 பேர் அவங்க சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண தவிர இது அவர் அப்படிங்கிற விஷயத்துக்கு கிடையவே கிடையாது. ஸோ ரகுவரன் விட்டு போன சீட் இன்னமும் காலியாக தான் இருக்குது. எத்தனையோ வில்லன்கள் வந்துட்டாங்க, பட் அந்த சீட்டில் உட்கார முடியாது. அது மாதிரி விஜய்க்குன்னு உள்ள சீட் அது அப்படியே தான் இருக்கும். அவர் போயிட்டு எலெக்ஷன் போயிட்டு ஒரு வேளை வெற்றிகரமாக அமைஞ்சிட்டா அவருடைய பயணம் வேறு. ஸோ வேறு மாதிரி பயணங்கள் அமைஞ்சதுன்னா திரும்பி இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு அந்த படங்களை கண்டினியூ பண்ணுற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர். ஸோ வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அவருக்கு மேட்டர். சூப்பர் சார். இப்போ வந்து அடுத்த கேள்வி சார் எனக்கு என்னென்னா, இப்போது மலையாள சினிமாக்கள் வந்து அதிகமாக வந்துருச்சு, மக்கள் அதை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்களுக்கான சம்பளம் என்பது வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது உண்மைதானா? உண்மைதான். இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, தெலுங்கு ஹிந்தி எடுத்துட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் 1 to 5 ஆர்டிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது 150-200 கோடி ரூபா சம்பளம். சரிங்களா? தெலுங்குக்கு இன்னும் அதிகம், ஹிந்திக்கு இன்னும் அதிகம், 300 கோடி அப்படிங்கிற ரேஞ்ச் 4 கோடி போகிறாங்க. ஆனால் இந்திய லெவலில் பெஸ்ட்டு ஃபிலிம் கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியை சொல்லலாம். புது களம், கதை, ஒரு சிம்பிள் மேட் எடுத்து யதார்த்தமாக உட்கார வச்சு ஆடியன்ஸை கண்களுக்கு வைக்கிறதும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறதும் இன்றைக்கும் இந்தியா லெவலில் வந்து இந்த மலையாள இண்டஸ்ட்ரி அப்போ இருந்தே இருந்ததா இல்லை இப்போ தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க? நோ அப்போ இருந்தே உங்களுக்கு அதான். ஒரு செமின் எடுத்துக்கிங்க வேர்ல்டு வைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெகா ஹிட்டான படம். இன்ன வரைக்கும் செமின் வந்து பெரிய அளவில் போட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அன்னைக்கு இருந்தே இந்த கதை களம்ங்கிறது வந்து புதுசாக சொல்கிறதுல மலையாள இண்டஸ்ட்ரி தான் அது. அதுக்கிடையில் கொஞ்சம் இந்த ட்ரெயின் தடம் புரண்டது மாதிரி வேறு லெவலில் இந்த சகிலா அவங்களாம் கொஞ்சம் பண்ண போய் ட்ரெண்டு கொஞ்சம் மாறுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி யதார்த்தமான சினிமாவுக்குள்ளே திரும்பி மலையாள இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. அதுக்கு நிறைய படங்கள் ஒரு பீரியடில் அந்த மாதிரி ஆபாசமான திரைப்படங்களை ரசித்தாங்களா மக்கள்? ரசித்தாங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி படங்கள் உருவாகும் போது வந்து அதுக்கு ஒரு சென்சாரோ ஒரு கட்டுப்பாடோ வந்து பண்ணலை. அப்போ சொல்கிற மாதிரி பணம் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சா? ஏன்னா இப்போவே வந்து சம்பளம் கம்மின்றீங்க. 200 கோடி எங்கே இருக்குது? ஒரு சும்மா சாதாரண ஒரு கோடியோ 2 கோடியோ எங்கே இருக்குது? ஸோ நான் சொல்கிறது மிக கம்மி பட்ஜெட்டில். அப்போது அந்த மாதிரியான திரைப்படங்கள் வர்றதுக்கான ரீசன் வந்து எல்லா டைரக்டர்ஸும் அங்கங்கே அந்த பணத்துக்காக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படி இல்லை. நீங்கள் கொஞ்சம் அந்த ஜோனல் படம் மாறின ஜோனல் சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லா பேரும் பண்ண கிடையாது, எல்லா பேரும் ஆக்ட் பண்ண கிடையாது. அதுக்குன்னு சில டைரக்டர் இருந்தாங்க, சில ஆக்டர்ஸ் இருந்தாங்க. பட் அது வந்து லோ பட்ஜெட்டில் அது ஒரு ட்ரெண்டிங்காக ஒன்று பண்ணினாங்க. வேறு எந்த லாங்குவேஜுக்கும் அவங்களால பண்ண முடியல. அப்போ இது பண்ணும்போது வந்து அந்த படங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, கலெக்ஷன் அள்ளிச்சு. பட் அது அந்த சினிமா வேறு பயணத்தை நோக்கி போயிடக்கூடாது, இளைஞர்களோ மற்றவங்களோ பெண்களோ வந்து இந்த மாதிரிலாம் மாறக்கூடாதுங்கிறதுல அந்த ட்ரெண்டிங்கை வந்து ஒழிச்சாங்க. இந்த ஜோனல் வரக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார்லாம் மலையாளத்துலலாம் எல்லாம் அது முறைப்படி பிளாக் பண்ணாங்க. இப்போ மலையாளத்தில் அந்த மாதிரி படங்கள் வர்றதே கிடையாது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே யதார்த்தம்னா மலையாள இண்டஸ்ட்ரி தான். இடையில ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான் போச்சு. பட் இப்போ அதில் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மெகா ஸ்டாரோ பெரிய ஸ்டாரோ அந்த மாதிரி படங்களில் வந்து நடிக்கவே கிடையாது. அவங்க ஜோனல் தனி. சம்பளங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ் மலையாளம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி நம்ம எடுத்துட்டோம், ஹையஸ்ட் ரெமினேஷன் 150-200 கோடி. மலையாள இண்டஸ்ட்ரியில் மம்முட்டியும் மோகன்லாலும் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் 2 பேரும். ஆமாம். அவங்களுடைய சம்பளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் 7 கோடி. ரொம்ப அதிகமாக போனால் 10 கோடிக்கு மேலே சம்பளம் கிடையாது அவங்களுக்கு. இதுதான் உங்களுடைய ஹையஸ்ட் சம்பளம். மோகன்லாலுக்கும் மம்முட்டிக்குமே சிறந்த படங்களை கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஏரியா வந்து ஒரு சின்ன ஏரியா. அந்த சினிமா வந்து அதர் லாங்குவேஜுக்கு போகிறதுங்கிறதும் சிரமமாக இருந்துச்சு. பட் அந்த ட்ரெண்டிங்கை வந்து மோகன்லால் மம்முட்டி படம் நிறையா உடைச்சா கூட நீங்கள் மார்கோன்னு ஒரு படம் உன்னி முந்தன் பண்ண படம் இந்தியா லெவலில் கலக்கிட்டு இருக்கு, வேர்ல்டு வைட்ஸாக போயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சு. ஃபுல் வயலன்ஸ் படம் ஒரு ட்ரெண்டிங் வேறு மாதிரி ஸ்டைலில் பண்ணாங்க, கலெக்ஷன் லெவலில் அள்ளிட்டு போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுடைய சம்பளம் வந்து நிர்ணயிக்குது. அவங்க டிமாண்டே பண்ண மாட்டாங்க. என்ன மார்க்கெட் ஹிட்டு கொடுத்தா கூட அவங்களுடைய சம்பளம் மிஞ்சி போனால் 50 லட்ச ரூபா ஆயிரும். ஸோ 1 கோடி தான் ஆயிரும். அதிகபட்சம் 7 கோடி to 10 கோடி தான் உங்களுடைய ஃபுல் சம்பளமே ஒரு படத்துக்கு. அவங்க அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டு கட்டுக்கோப்பாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமாக ப்ரொடியூசர் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற குறிக்கோள் வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்தந்த லாங்குவேஜ் தகுந்தது மாதிரி அந்த ஏரியாக்கள் விரிவாக்கம் நிறையா இருக்குது இல்லைங்களா. சர்க்கிள் பெருசாக போக போக போக
அவருடைய பிஸ்னஸ் வேறு லெவலுக்கு போகுது. இப்போ இங்கே சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க, தெலுங்கு ஹிந்தி கேட்குறாங்க. அந்த சர்க்கிள் கொஞ்சம் சின்ன சர்க்கிள்ன்றனால அந்த அந்த குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ரெமினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். விஷயங்கள் தெரியுது, அது வந்து மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். நல்ல விஷயங்களை சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது மற்றவங்க வந்து பாலா அப்படி இப்படி இது அவங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் பண்ணின சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் மக்களுக்கு சொல்லி தானே தீரும். நிச்சயமா சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.